த்ரிஷா வந்து ஒரு பெர்ஃபெக்டான நடிகையா இருக்கலாம், ஆனா பெர்ஃபெக்டான உமன் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சார்? ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே 2 இடம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, 2 டைம். நிறைய பேருக்கு தெரியாது, நேயர்களுக்கு தெரியாது, நேயர்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாகுபலி வில்லன் ராணா இல்ல, ஆமா, அது அவரை விமர்சனம். கோயிங் ஸ்டடி லிவிங் டுகெதர் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாங்க. அவர் சென்னையிலே பல விழாக்களுக்கு ஒண்ணா வந்தாங்க. ஓ. ஆனா ராணா தான் என்னமோ தெரியல எப்பமா வேலையை பார்த்துட்டு இருந்து த்ரிஷா விட்டாரு. ம். அதுக்கப்புறம் வருண்மணின்னு ஒரு தொழிலதிபரை ஆமா, கல்யாணம் பண்றதுக்கு engagement. நிச்சயார்த்தம் வரைக்கும் போனாங்க. ஆமா. திடீர்னு அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ம். அப்படி 2 முறை அட்டெம்ப்ட் ஆகி ஃபெயில் ஆனவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு புன்னகை பூத்த முகம், அவங்க அப்பா வந்து ஆந்திரா கிளப்பில் மேனேஜராக இருந்தார். ம். இன்னும் சொல்ல போனால் த்ரிஷாவை விட அவங்க அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. ம். த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழ்மைக்கின்னு கூட சொல்லலாம். ம். 42 வயசாச்சு இன்னைக்கு. ம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிரேஸ் குறையல. ஆனால் சங்கீதா சொல்லியிருக்கு, நீ த்ரிஷாவோட உறவை முறிச்சுக்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு நல்ல கணவன் என்ன செய்வான், சரி ரைட்டு பொண்டாட்டிக்கு பிடிக்கல ஓகே என்ன சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அதை வீம்பு எடுத்துக்கிட்டு இல்லை நான் அவளுக்கு தொடர்ந்து வச்சு தான் இருப்பேன்னு சொல்லி அவர் மகன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ அங்கே நடிகை இருந்திருக்காங்க. அதையும் பார்த்துட்டு மகன் வெறுத்து ஓடி போயிட்டார். இப்போ நேற்று கூட மகன் யார், ஜேசன் செஞ்சய், நான் என்னுடைய ஆதரவு எங்கள் அம்மாவுக்கு தான் ஆமா, அப்படின்னு டிக்ளேர் சொல்லியிருக்காரு. பண்ணிட்டார். ம். அதில் நேற்று இந்த இவங்க கொடுத்த பெட்டிஷன் வந்து டிசம்பர் மாதம் கொடுத்துருக்காங்க. ஆமா. ஆனால் அது நேற்று தான் முந்தின நாள் தான் வந்து ஆமா. விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இப்போ வர்ற 4ஆம் தேதி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகணும் விஜய். ம். வழக்கறிஞர்லாம் ஆஜராகக்கூடாது, நேரில் விஜய் ஆஜராகணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. ம். அது கண்டிப்பாக போய் ஆகணும். ம். அப்போ தான் அந்த பெட்டிஷனுடைய முழு விஷயம் வெளியே வரும். வந்தது.